ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் ஒரு சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு சட்டி எடுத்திருக்கேன். சட்டி சூடானதுக்கு அடுத்தது நல்லெண்ணெய் வந்துட்டு 50 கிராம் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும், அப்போ தான் நம்ம வெந்தயம் போடும்போது பொரிஞ்சு நல்லா வரும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நான் வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோம்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் 10 எடுத்துருக்கேன், அதை கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்குற கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம், புளி கரைசலை ரெடி பண்ணிக்கலாம். புளி சீக்கிரமாக ஊறணுன்னா சுடு தண்ணி இது கூட நீங்கள் சேர்த்து ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே புளி வந்துட்டு ஊறிடும். இப்போ தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றி புளி கரைசலை ரெடி பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்துட்டு 7 தக்காளி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 5 எடுத்தால் போதும். இது கூட நல்லா கரைச்சிக்குங்க. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் வந்துட்டு 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நான் தக்காளியை ஆட் பண்ணுறேன். நம்ம புளி கரைசல் கூட தக்காளி போட்டு கரைச்சிக்கிட்டோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இது கூட சேர்த்து நல்லா நான் வதக்கிக்கிறேன். இப்போ புளி மிளகாத்தூள் போட்டு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு வந்து 10 பல் எடுத்துருக்கேன், இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்றேன். குழம்பு நல்லாவே கொதிக்குது. நல்லா பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நான் ஒரு மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மீன் சேர்க்குறேன். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தால் போதும். ஒரு சுவையான மீன் குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். குழம்பு நல்லாவே கொதி வந்துடுச்சு. இதோட டேஸ்ட்டு உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது சாதத்துக்கு மட்டும் நம்ம வந்துட்டு சாப்பிடாம நம்ம இட்லிக்கு வந்துட்டு நீங்கள் மீன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.